அதாவது ஜூன் முதல் செப்டம்பர் வரை தமிழ்நாடு மழையே பெறாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பருவமழையை கணிப்பதில் ஏதேனும் இடர்பாடுகள் உள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடர்பாடுகள் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட முன்னதாக தொடங்கியுள்ளது. இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையுமா? எந்தெந்த பகுதிகளில் மழை தொடரும்? மீண்டும் வெள்ளப்பெருக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து எடுத்துரைக்கின்றார் தென்காசி வானிலை ஆய்வாளர் ராஜா. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்த பதிவாகும் மழையையே நாம் தென்மேற்கு பருவமழை என்போம். அவ்வாறு இருக்கையில் நமக்கு தென்மேற்கு பருவமழையானது கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு, கடந்த 15-16 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தென்மேற்கு பருவமழையானது இந்த ஆண்டு மிக முன்கூட்டியே துவங்கியுள்ளது. குறிப்பாக மே 24ஆம் தேதியே கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மழை துவங்கியது. மேற்கு பருவமழையானது இப்போது பெய்து வந்தாலும் மே 31 வரைக்கும் பதிவாகும் இந்த மழையளவு பட்டியலை கோடைகால மழையளவுகள் பட்டியலில் தான் சேர்ப்பாங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் பதிவாகும் மழையை தான் நம்ம தென்மேற்கு பருவமழை கால பட்டியலில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சேர்க்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை காலத்திலே மழை பெறும். தமிழகம் மட்டுமே தென்மேற்கு பருவமழை காலத்திற்கு மழை மறைவு பிரதேசம். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அமையப்பெற்றிருக்குது. கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டம் வரையிலான இந்த உயரமான இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமையப்பெற்றிருப்பதால் நமக்கு தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசமாக உள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நேரடியாக மழை பெறும் மாவட்டங்கள் என்றால் நமது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நேரடியாக மழை பெறும் மாவட்டங்கள். ஏனென்றால் இது கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். அதன் பின்னர் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் எல்லாமே மலை மறைவு பிரதேசங்கள் தான். அங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தமிழ்நாடு மழையே பெறாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எப்போது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைகிறதோ அப்போது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மழை பெறும். குறிப்பாக நமக்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் அப்போது வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய காலத்தில் மழை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நமக்கு காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அது மிக முக்கிய காரணம். காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் நமக்கு உள் மாவட்டங்களில் மேகங்கள் உருவாகாது. இன்னொன்று, நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அமையப்பெற்றிருப்பதால் நமக்கு தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளை தவிர தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் மலை மறைவு பிரதேசம். ஆனால் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் எப்போது தென்மேற்கு பருவமழை வலு குறைகிறதோ அப்போது நமக்கு உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மழை எதிர்பார்க்கலாம். மார்ச் 1 முதல் மே 31 வரையிலான காலகட்டத்தில் நாம் தென்காசி மாவட்டம் பதிவாக வேண்டிய மழையளவு 180 மில்லிமீட்டர். ஆனால் நாம் தற்போது பெற்றிருக்கக்கூடிய மழையளவு 375 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 180% அதிக மழையாகும். இதே போல் நமது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு கோடை காலத்தில் மே 31 வரையிலான காலகட்டத்தில் பதிவாக வேண்டிய மழையளவு 130 மில்லிமீட்டர். ஆனால் நாம் பெற்றிருக்கக்கூடிய மழையளவு 468 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 260% அதிக மழையாகும். அதே போல் நமது தென் தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக நமது ஊத்து பகுதி மே மாதத்தில் மட்டும் 594 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் நாலுமுக்கு 591 மில்லிமீட்டர் மழையும், காக்காட்சி 500 மில்லிமீட்டர் மழையும், மாஞ்சோலை 402 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது தென் தமிழக அளவில் மிக அதிக மழையாகும். நமது இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையானது அதிகமாக பெய்யக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலம், சிரபுஞ்சி, மௌசின்ராம் இந்த பகுதிகள் தான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்திய அளவில் அதிக அளவு மழை பெறும் பகுதிகள். நமது மாஞ்சோலை பொறுத்தவரை ஆண்டுக்கு 10 மாதங்கள் 11 மாதங்கள் மழை பொழியும் இடமாக கருதப்பட்டாலும் சிரபுஞ்சி, மௌசின்ராம் பகுதியை பொறுத்தவரை ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பதிவாகும் மழையளவு மிக உச்சக்கட்ட மழையளவு. ஆண்டுக்கு 11,000 மில்லிமீட்டருக்கு மேல் மழையளவு பெறுகிறது சிரபுஞ்சி, மௌசின்ராம் பகுதிகள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பெறும் பகுதிகள் நாம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் என்று குறிப்பிட்டு சொன்னாலும் அதிக அளவு மழை பெறக்கூடிய பகுதிகள் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குருத்தி, அவாலாஞ்சி, தேவாலா இந்த பகுதிகளிலெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் உச்சக்கட்ட மழை பெறும் பகுதிகள். அதன் பின்னர் நமக்கு கோவை மாவட்டத்தில் உள்ள சின்ன கல்லாறு, வால்பாறை, சோலையாறு இந்த பகுதிகளும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பெறும் பகுதிகள். இதற்கு அடுத்தபடியாக தான் நமக்கு திருநெல்வேலி மாவட்டம், மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, கோதையாறு இந்த பகுதிகளெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஓரளவு குறிப்பிட்டு மழை பெறும் பகுதிகள். ஏனெனில் நமக்கு இந்தியாவில் அனைத்து மலைகளும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெறும்போது நமது திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதி மட்டும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் மழை பெறும், வடகிழக்கு பருவமழை காலத்திலும் மழை பெறும். நமக்கு பருவமழையை கணிப்பதில் ஏதேனும் இடர்பாடுகள் உள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடர்பாடுகள் இருக்கிறது. நமக்கு தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு திருநெல்வேலியோ இல்லை தூத்துக்குடியோ மையமாக வைத்து ஒரு ரேடார் இருந்தால் நமது வானிலையை மேலும் துல்லியமாக கணிக்க முடியும். மேலும் நமக்கு காற்றின் வேகம் எந்த அளவு வீசுது, குறிப்பாக
தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் காற்றின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அப்போ காற்றின் வேகத்தை அறிய, மேகங்களின் நகர்வை கண்டறிய, மழை பொழிவின் தீவிரத்தை கண்டறிய, இதற்கு எல்லாம் நமக்கு ஒரு ரேடார், நமது தென் தமிழ்நாட்டை மையமாக வைத்து ரேடார் தேவைப்படும். தற்போது நம்ம தென் தமிழக மலை மேகங்களின் நகர்வு, மழையின் தீவிரம் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு நாம் திருவனந்தபுரம் ரேடார், கொச்சின் ரேடாரையே பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு காரைக்கால் ரேடார், அதன் பின்னர் சென்னையில் தான் ரேடார் அமைய வச்சிருக்குது. தென் தமிழ்நாட்டில் எங்குமே ரேடார் இல்லை. மேலும் அதிகப்படியான ஒரு தானியங்கி வானிலை நிலையங்களை அமைக்கப்பட வேண்டும். தற்போது தென் தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களில் மட்டுமே நமக்கு தானியங்கி வானிலை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தானியங்கி வானிலை நிலையத்தின் அமைப்பை நமது கேரளாவில் அமைக்கப்பட்டது போல் பரவலாக தமிழகம் முழுவதுமே ஒரு தானியங்கி வானிலை நிலையம், அதாவது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் என்று சொல்லுவோம். இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நமக்கு தமிழ்நாட்டில் பரவலாக நம்ம அமைத்தோம் அப்படின்னா நமக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை மழையின் அளவு எவ்வாறு உள்ளது, காற்றின் வேகம் எவ்வாறு உள்ளது, வளிமண்டலத்தில் ஈரப்பதம் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்மளால் கண்காணிக்க முடியும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.